நேயர்களே, இன்றைய பட்ஜெட் மிக முக்கியமான பட்ஜெட், இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான பட்ஜெட். ஏனென்றால் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கலாவதில்லை. ஆனால் இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கலாகிறது. அதுவும் கடந்த நூற்றாண்டிலே 1999ஆம் ஆண்டு நிதி அமைச்சராக யஷ்வந்த் சின்ஹா இருந்தபோது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே பட்ஜெட் தாக்கலானது. ஆனால் இந்த நூற்றாண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் இதுதான். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அரசு அலுவலகங்களுக்கெல்லாம் விடுமுறை தினம். விடுமுறை தினத்திலே ஒரு பட்ஜெட் தாக்கலாவது என்பதால் மிக சிறப்பான பட்ஜெட்டாக இது இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இருக்கிறது. எனவே இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நூற்றாண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட்டாக இருக்கிறது. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பல அம்சங்கள் இருக்கலாம், பாதகமாகவும் சில அம்சங்கள் இருக்கலாம். எது சாதகம் எது பாதகம் உங்களுக்கு புரியும் வகையிலே எளிமையாக விளக்குவதற்காக நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் தயாராக இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, செய்தி வாசிப்பாளரும் செய்தியாளருமான சிறப்பு செய்தியாளருமான ஆனந்தியும் தயாராக இருக்கிறார். எனவே முதலில் இருவரையும் வரவேற்போம். ஆனந்தி, கண்ணன் இருவரும் தற்போது தயாராக இருக்கிறார்கள். இருவரிடம் தொடர்ந்து பேசுகிறேன். இவர்கள் மட்டுமல்ல நேயர்களே, உங்களுக்காக உங்கள் மனசாட்சியாக உங்கள் அருகிலிருந்து உங்கள் கருத்துக்களை பிரதிபலிப்பதற்காக எமது செய்தியாளர்கள் நாடு முழுவதும், இந்தியாவின் தலைநகர் டெல்லி ஆகட்டும், இந்தியாவின் வணிக தலைநகர் மும்பை ஆகட்டும், தமிழகத்தின் தலைநகர் சென்னை ஆகட்டும், அது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக பல்வேறு இடங்களிலிருந்து நமது செய்தியாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக ஒவ்வொரு முக்கிய நகரங்களிலிருந்தும் தங்கள் பட்ஜெட் தொடர்பான கருத்துக்களை வைப்பதற்கும் எதிர்பார்ப்புகளை கொடுப்பதற்கும் பட்ஜெட் தாக்கலுடன் அதற்கான பதில்களை உடனுக்குடன் கொடுப்பதற்காக நமது செய்தியாளர்கள் தேனி, கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் என ஒவ்வொரு மாவட்டங்களாக உங்களுக்காக தயாராக காத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் தகவலை கொடுப்பதற்காக அவர்கள் அனைவருமே தயாராக உடனடியாக தகவலை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள். எனவே அவர்களும் தயாராக இருப்பதால் உடனடியாக நாம் செல்ல போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட்டிலே உங்களுக்கு சாதகமாக வரப்போகிற அம்சங்கள் எல்லாம் மிக தெளிவாக விளக்குவதற்காக பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் உங்களுக்கு புரியும் வகையிலே சொல்ல. பட்ஜெட்டிலே பல விடயங்கள் பொதுவான சாதாரண பாமரனுக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் ஜிடிபி என்பார்கள், பங்குச்சந்தையை வைத்து தான் போடுவார்கள், வீட்டில் உள்ள கணக்கை வைத்து போட மாட்டார்கள், பங்குச்சந்தையை வைத்து தான் பட்ஜெட்டே போடுவார்கள் என்றெல்லாம் பல குழப்பங்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். அதையெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு புரியும் வகையிலே பட்ஜெட்டில் என்ன சொல்கிறார்கள், இதனால் உங்களுக்கு என்ன பலன், உங்களுக்கு என்ன கெடுதல், என்ன பாதகங்கள் அமைய பொழுது போன்ற பல்வேறு விடயங்களை நாம் கொடுக்க இருக்கிறோம். எனவே 2026-27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் நாடாளுமன்றத்தை தாக்கல். தற்போது நாம் பார்ப்பது முதல் காட்சிகள். டெல்லி, தலைநகர் டெல்லியில் இருந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய நிதி அமைச்சகத்திற்கு வருகின்ற காட்சிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் காட்சிகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆன் என்ற காட்சிகள் 2027-26-27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்காக நிதியமைச்சர் சீதாராமன், நிர்மலா சீதாராமன் தற்போது வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட நிர்மலா சீதாராமனும் நானும் ஒரே நிறத்திலே தான் இந்த உடைகளை தான் அணிந்திருக்கும் என்று கூற வேண்டும். எனவே என்றால் ஒவ்வொரு முறையும் நிர்மலா சீதாராமன் என்ன புடவை உடுத்தி வருகிறார் என்பதையும் பார்ப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அதை வைத்து பேசுவதற்காக இருக்கிறார்கள். அந்த வகையிலே நிதியமைச்சர் சீதாராமன் நிதி அமைச்சகத்திற்குள் செல்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் பின் ஒவ்வொன்றாக பல மரபுகள் இருக்கின்றன. நிதியமைச்சத்துக்கு வருவார், பட்ஜெட்டை அந்த சிவப்பு ஒயிலை எடுத்துக்கொள்வார், பிறகு ஜனாதிபதியை பார்ப்பார், ஜனாதிபதியை பார்த்துவிட்டு நாடாளுமன்றத்திற்கு வருவார், அங்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறும், மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் கொடுப்பார்கள், பிறகு பட்ஜெட் தாக்கலாவிற்கு நாடாளுமன்றத்திற்குள் வருவார். இதுதான் மரபு. அந்த மரபினை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாக நிதியமைச்சர் வருகின்ற காட்சிகளை பார்த்த நாம் இனி நேரடியாக மிக முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி ஒன்று இந்த பட்ஜெட்டில் வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு பெரிய அளவு இருக்கிறது.